பாண்டியன் ஸ்டோர் நியூ பிரமோ, நான் பண்ணது தப்பு அப்படின்ட்டு குமாரி பாண்டியனோட வீட்ல மன்னிப்பு கேட்குறாங்க. பாண்டியனுக்கு இவங்க எல்லாருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. உடனே கோமதி, "ஏங்க இவன் நடிப்பாங்கன்றாங்க." "டேய் ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போயிடு. தேவையில்லாத மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. உன்னால என் பொண்ணுடைய வாழ்க்கையே போச்சு. இதுல மன்னிப்பு வேற கேட்குறியா? திருந்திட்ட மாரி நடிக்காத சரியா? நீ எந்த அளவுக்கு மோசமானவன்றது எங்களுக்கு தெரியாது இல்லடா. எல்லாமே எங்களுக்கு தெரியுன்றாங்க. ஒழுங்கு மரியாதையா போயிடு." அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. அதுக்கு, "இல்ல நான் உண்மையிலேயே மாறிட்டேன் அத்த" அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்றாங்க. "டேய் நீ எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு தெரியாதா? இதுல மாறிட்டேன்னு வேற சொல்லிட்டு இருக்க. நீ எந்த அளவுக்கு கிரிமினல்னு எங்களுக்கு தெரியும்டான்னு" சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு அந்த இடத்துல குமார அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருவாங்க. சக்தி வேல், "என்னடா ஆச்சு? என்னடா நீ அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்க?" அப்படின்றாங்க. "உங்க பாருங்க, உங்க பையன் இனிமேல் எங்க வீட்டுக்கு வந்தா அவ்வளோதான். அப்பா நான் பண்ணது தப்புதான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க போனேன்ப்பா. அதனால தான் என்னை தள்ளி விட்டுட்டாங்கன்னுவாங்க." சக்திவேல், "என் பையன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கான். ஆனா அவனை தள்ளி விடுறீங்களான்றாங்க." "டே குமார், நீ எதுக்கிட்ட அவங்க கிட்டலாம் போயிட்டு கெஞ்சிட்டு இருக்க? நீ கெஞ்சாதுடா, 1 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கலாம்டா. நீ போய் அவங்க கிட்ட இப்படி காலில் விழாத குறையா கெஞ்சிட்டு இருக்க. நீ சக்திவேல் பையன்டா, அவங்க கால்லலாம் நீ விடக்கூடாது சரியா? நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரிங்கப்பா, ஆமா, பெரிய அப்பாவும் புள்ளியும் நீங்க 2 பேரும் எங்க ஒழுங்கா இருக்கிறீங்க? ஒழுங்கா இருந்தா அவ்வளோதான், விளங்கிடும்." அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்றாங்க. "டே பாண்டியா, கண்டிப்பா 1 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, தீர்ப்பு பார்க்க தானே போறேன்னு" சவால் விட்டு போறாங்க. அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்